பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பட்டப்படிப்புகள் படித்திருந்தா கூடங்க, பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருந்தா கூட இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு இணையானது எதுவுமே இல்லைங்க. ஆண்டவர் அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை நமக்கு இந்த வேதம் மூலமாக கொடுத்துருக்காரு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்க. ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்றத இந்த வேதம் கற்றுக் கொடுக்குது. அடுத்து ஒரு தாய் தகப்பன் பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், பிள்ளைங்க எப்படி தாய் தகப்பன் கிட்ட நடந்துக்கணும், கணவன் எப்படி மனைவி கிட்ட நடந்துக்கணும், மனைவி எப்படி கணவன் கிட்ட நடந்துக்கணும், எல்லா விஷயமும் அநேக விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த வேதத்தை படித்தோம்னா போதுங்க. இதுக்கு இணையாக இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். உங்களுக்கான ஒரு சிறு ஜபம். அன்பின் மகா இரக்கமுள்ள தகப்பனே கர்த்தாவே, ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, ஹalleluya. ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, அருமையான இந்த பொக்கிஷமாகிய இந்த வேதத்தை எங்களுக்கு கொடுத்தீரே ராஜா, அதற்காக கோடானு கோடி நன்றி தகப்பனே கர்த்தாவே, ஹalleluya. அப்பா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்ற வேத வசனத்தின்படியும் ஆண்டவரே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தம்மை காத்துக் கொள்கிறனால் தானே. ஆண்டவரே, இந்த வேத வசனங்களின்படியும் கர்த்தாவே, இன்றைக்கு யார் யாரெல்லாம் வேதத்தை தெரிந்து கொள்ளாமல், வேதத்தின்படி வாழாமல், ஆண்டவரே, இந்த வேதத்தை படிக்காமல் ஆண்டவரே இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் உணரும்படி ஆண்டவரே நீர் செய்யுங்க தகப்பனே கர்த்தாவே. இந்த வேதத்தை எல்லோரும் படிக்கும்படி, வாழ்க்கைனா என்ன, எப்படி வாழணுன்றதை இந்த வேதத்தின் மூலமாக எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படி நீர் உணர்த்தி நன்மையை செய்யுங்க ஆண்டவரே ஜனங்களுக்கு கர்த்தாவே. ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.